Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. நீங்க நல்லபடியா ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே உதவும். இன்னையில இருந்தே நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வந்து பண்ணிட்டு இருக்கோம். சரியா? சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் பண்ணி கொடுத்ததுல என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்லாம் நீங்க போட்ட பின்னாடி சாய்ஸ் லாக் பண்ண பின்னாடி சாய்ஸஸ் ஆர் ஆல்ரெடி லாக்டு cannot modify them சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து எப்போ வரும் அப்படின்னா சாய்ஸ் லாக் பண்ண பின்னாடி தான் வரும். சரியா? இந்த விஷயத்தை மட்டும்தான் நாம பண்ண மாட்டோம். இதை வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்புக்காக நம்ம கிட்ட நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்றீங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட நம்ம என்னாச்சு பார்த்தா டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு கொடுப்போம். சாய்ஸ் லாக் நம்ம பண்ண மாட்டோம். சாய்ஸ் லாக் நீங்க தான் பண்ண போறீங்க. சரியா? அதை வந்து மாடிஃபை கூட நீங்க என்ன சொல்ல பண்ணிட்டு சாய்ஸ் லாக் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி வரும். ஓகேவா? அப்ப சாய்ஸ் லாக் பண்ண பின்னாடி நீங்க என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா டவுன்லோட் மை சாய்ஸஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த டவுன்லோட் மை சாய்ஸஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு PDF ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சரியா? அந்த PDF ஃபைலை கூட நீங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க, நமக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு சார் இந்த சாய்ஸ் லிஸ்ட் வந்து கரெக்டா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத கூட நீங்க என்ன பண்ணலாம் சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க அதாவது கேட்கலாம். எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு அனுப்பிச்சாங்க, அவங்க என்ன மாதிரியான மிஸ்டேக் விட்டுருக்காங்க, அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து நம்ம விடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம கைட் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். சரியா? அப்ப என்ன மாதிரியான சாய்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த வருஷம் ஒரு ஸ்டூடெண்ட் போட்ட சாய்ஸ் லிஸ்ட் தான் என்னாச்சு பார்த்தா இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இவங்க என்ன தவறு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் என்னாச்சு பார்த்தா கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். அதாவது இவங்களுக்கு வந்து காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லை கோர்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிருக்காங்க. சரியா? ஒன்று கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸாக போட்டுக்கணும். சரியா? இல்லை காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா கம்ப்யூட்டர் சயின்ஸில் SS, அதுக்கப்புறம் ECE, IT இந்த மாதிரி என்ன பண்ணலாம் சொல்லுறது காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போட்டுக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படியே அங்க இருக்கிறத ஃபுல்லா கிளிக் பண்ணி சும்மா என்னாச்சு பார்த்தா விட்டுருக்காங்க. சரியா? ஏன்னா இவங்க காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா இல்ல கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற அப்டேட்டே என்னாச்சு பார்த்தா தெரியவே இல்லை. இதுக்காக தான் நம்ம சொல்றது என்னன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க போட்ட பின்னாடி கூட நீங்க இந்த PDF ஃபைல கூட நமக்கு சென்ட் பண்ணலாம். PDF ஃபைல நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நாம உங்களுக்கு செக் பண்ணி இதெல்லாம் மாத்துக்கப்பா, இதெல்லாம் நீங்க மேல வைங்க, இதெல்லாம் நீங்க கீழே வைங்க, இதெல்லாம் சஃபல் பண்ணுங்க அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு சொல்ல முடியும். சாய்ஸ் லாக் பண்றதுக்கு முன்னாடி டவுன்லோட் மை சாய்ஸஸ் ஒரு ஆப்ஷன் இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு PDF ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த PDF ஃபைலை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அனுப்புங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா? அதனால் மறந்துடாதீங்க. 100% அதாவது ஸ்டூடெண்ட் வந்து நல்ல காலேஜ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் டிஸ்பிளே நம்பர் பார்த்துப்பீங்க, நம்பரு எப்போ வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.